திருவளர் புலர்காலை நண்பர்களுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கம். இன்றைய 13ஆம் நாள் பயிற்சிகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நான் சோமசுந்தரம். நமது பிரார்த்தனைகளுக்கு உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். தளர்வாக முதுகை நேராக வைத்து அமர்ந்து கொள்ளுங்கள். இடது கையில் மாயாஜால கல்லும் குபேர முத்திரையும் இருக்கட்டும். வலது கை உங்களது இடது மார்பின் மீது இருக்கட்டும். உங்கள் முன்னால் ஒரு டம்ளரில் நீர் இருக்கட்டும். கண்களை மூடி அமர்ந்து கொள்ளுங்கள். நமது பிரார்த்தனைகளான மௌனம், சங்கல்பம், பணத்திற்கான ஹூபோனோபோனோ, உங்களுக்கான தனிப்பட்ட ஹூபோனோபோனோ, நீருக்கு நன்றி, அனைத்தும் வரிசையாக வரும். இப்பொழுது பிரார்த்தனைகளுக்குள் செல்லலாம். அடுத்த 5 நிமிடங்களுக்கு மௌனமாக அமர்ந்து உங்கள் மூச்சை கவனியுங்கள்.
சங்கல்பம். என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் செல்வத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரழிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது. மற்றும் நான் எதை செய்தாலும் அதை செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டு இருக்கிறேன். நன்றி. எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் நிறைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு. பிரபஞ்சத்தின் படைப்பினிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ எனது குடும்பமோ எனது உறவினர்களோ முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தினரையோ உறவினர்களையோ முன்னோர்களையோ எண்ணங்களாலோ அல்லது வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தி இருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள் தேவையற்ற தடைகள் எரிக்கப்பட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். நன்றி. சங்கல்பம். என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் செல்வத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரழிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது. மற்றும் நான் எதை செய்தாலும் அதை செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டு இருக்கிறேன். நன்றி. எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் நிறைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு. பிரபஞ்சத்தின் படைப்பினிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ எனது குடும்பமோ எனது உறவினர்களோ முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தினரையோ உறவினர்களையோ முன்னோர்களையோ எண்ணங்களாலோ அல்லது வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தி இருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள் தேவையற்ற தடைகள் எரிக்கப்பட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். நன்றி. பணத்திற்கான ஹூபோனோபோனோ. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you.
I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. இப்பொழுது உங்கள் தனிப்பட்ட விருப்பத்திற்கான ஹூபோனோபோனோ மெய் டியர் என்ற வார்த்தைக்கு பிறகு உங்களுக்கு பிடித்த வார்த்தையை சொல்லுங்கள். My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me.
Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. நீருக்கு நன்றி. நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உழவு, நீரின்றி அமையாது உணவு, நீரின்றி அமையாது உயிர். நீருக்கு நன்றி. நான் பிறப்பதற்கு முன்பும் பிறந்த பிறகும் எப்பொழுதும் என்னுடன் பயணிக்கும் நீருக்கு நன்றி. உண்பதற்கு நல்ல உணவுகளை உண்டாக்கி கொடுப்பதும் தானும் உணவாக இருப்பதுமான நீருக்கு நன்றி. தினமும் எனது உடல் தூய்மைக்கு மட்டுமல்லாமல் உள்ள தூய்மைக்கும் காரணமான நீருக்கு நன்றி. உமிழ்நீரில் ஆரம்பித்து உடலில் உருவாகும் அத்தனை சுரப்பிகளும் சரியான விகிதத்தில் சுரந்து சீரான உடல் இயக்கத்துக்கு காரணமான நீருக்கு நன்றி. எல்லா உயிர் அணுக்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் நீக்கமர நிறைந்திருக்கும் நீருக்கு நன்றி. எனது உடலில் இரத்தம், உயிர் அணுக்கள் இயக்கம், செரிமானம், பாதுகாப்பு, கழிவுகள் ஏற்றம் என அத்தனைக்கும் ஆதாரமாக இருந்து ஆரோக்கியத்திற்கு அடிப்படையான நீருக்கு நன்றி. உண்ணும் உணவு உள்ளே செல்வதற்கும் சத்தாக மாறி உறிஞ்சப்படுவதற்கும் மூல காரணமான நீருக்கு நன்றி. நான் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. நான் வாழும் உலகில் உள்ள அத்தனை சிருஷ்டிக்கும் அடிநாதமாக விளங்கும் நீருக்கு நன்றி. உடல் வெப்பநிலையை சீராக வைப்பதற்கும் முக்கிய உறுப்புகளை பாதுகாப்பாக வைப்பதற்கும் உதவும் நீருக்கு நன்றி. எனக்கு பயன்படும் மற்ற உயிரினங்கள், தாவரங்கள் என அனைத்திற்கும் ஆதாரமாக விளங்கும் நீருக்கு நன்றி. எனது எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு எடுத்துச் சென்று வேண்டியவற்றை கொடுக்க வைக்கும் நீருக்கு நன்றி. நான் என்னை முழுமையாக நம்புகிறேன். நான் எனது கனவுகளை முழுமையாக நம்புகிறேன். எதையும் சாதிக்க முடியும் என்று எப்பொழுதும் நம்புகிறேன். எனது உடல் உறுதிக்கு மட்டுமல்லாமல் உள்ள உறுதிக்கும் காரணமான நீருக்கு நன்றி. எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான உணர்வுகள், நேர்மறையான செயல்கள், நேர்மறையான விளைவுகள் மட்டுமே கவர்ந்திழுக்கும் நீருக்கு நன்றி. பணம் உட்பட அனைத்து செல்வங்களும் என்னை நோக்கி அபரிதமாக வந்து கொண்டிருக்க காரணமான நீருக்கு நன்றி. நீர் இல்லாமல் நான் இல்லை. நீர் இல்லாமல் எதுவும் இல்லை. நீருக்கு நன்றி. நீருக்கு நன்றி.
நீருக்கு நன்றி. வணக்கம் நண்பர்களே. திரு வேணுகோபால் ஐயா அவர்களின் தொடக்க உரையுடன் இன்றைய பாடங்களை நாம் தொடங்கலாம். அன்பின் நண்பர்களுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கம். அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையனும் என் உடையரேனும் இலர். அறிவை பெறுவதற்காக செலவுகள் 10% செலவு கணக்கில் நாம் வைப்பதை பற்றி நேற்று பார்த்தோம். இன்று மீதமுள்ள பணத்தை எந்த விதங்களில் செலவு செய்யலாம், எப்படி பிரிக்கலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த அறிவு கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் அவசியம். நமக்கு வருகின்ற பணத்தை எந்த வகையிலெல்லாம் பிரித்து, எப்படியெல்லாம் முதலீடு செய்து, எப்படியெல்லாம் பயன்படுத்தி செல்வத்தை ஆக்க வேண்டும். அதனாலே அது ஆக்கம். 10% தானம், 10% அறிவிற்காக, 10% சேமிப்பு, 10% முதலீடு, ஆக மொத்தம் 40% பார்த்துவிட்டோம். அடுத்த 10% எனப்படுவது பொழுதுபோக்கிற்காக, என்டர்டெயின்மெண்ட் என்ற விஷயத்திற்காக ஒதுக்கப்பட வேண்டும். பொழுதை எதற்காக போக்க வேண்டும்? பொழுது நாம் போக்கவில்லை என்றாலும் அது தானாக போய்விடும். பொழுதை போக்கலாம், பொழுதை ஆக்கலாம். பொழுதுபோக்கையே ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு கூட நாம் பயன்படுத்தி கொள்ள முடியும். உதாரணமாக, ஒரு சினிமா பார்ப்பதற்காக 2.5 மணி நேரம் நாம் செலவிடும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய ஆரோக்கியம் குறையத்தான் செய்யும். கண்களுக்கு பிரச்சனை ஏற்படும், மூச்சுக்காற்று பிரச்சனை இருக்கும், நோய் பரவல் வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே நேரத்தை ஷட்டில் விளையாடுவது, கால்பந்து விளையாடுவது போன்ற விஷயங்களில் நாம் ஈடுபடும் பொழுது அது பொழுதுபோக்காகவும் இருந்துவிடும், நம்முடைய உடல் நலத்திற்கும் நன்மை பயப்பதாக இருக்கும். அதே போல சோசியல் மீடியாக்களில் நேரத்தை மணிக்கணக்கில் செலவிடுவதை விட்டு புத்தகங்கள் படிப்பதில் நம்முடைய கவனத்தை திருப்பினால், புத்தகம் படிப்பது ஒரு நல்ல பொழுதுபோக்கு. அதே சமயத்தில் அறிவினை வளர்த்து கொள்கின்ற ஒரு விஷயமாகவும் அது இருப்பதை பார்க்கலாம். ஸோ நமக்கு கிடைத்த நேரங்களை நல்ல விதமாக உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் பயன்படுத்தினால் அதுவும் ஒரு சிறந்த செல்வமாகவும் செல்வத்தை வளர்க்கும் விதமாகவும் இருக்கும் என்பதை நாம் அறிய வரலாம். அதே போல உணவிற்காக, நல்ல உணவிற்காக நாம் அந்த பணத்தை செலவிடலாம். கண்ட பொருட்களையும் வாங்கி உண்டுவிட்டு உடல் நலத்தையும் கெடுத்துக் கொள்வதை விட நல்ல பழ உணவுகள், இயற்கை உணவுகள், பாரம்பரிய உணவுகள் போன்ற விஷயங்களில் நம்முடைய கவனத்தை செலுத்தி
இந்த பணத்தை நாம் செலவிடலாம். புதிய இடங்களுக்கு சென்று வருவதன் மூலமாக தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளலாம். பயணம் செய்யும் பொழுது நம்முடைய அறிவு விசாலமாகிறது. பலவிதமான மக்களை நாம் பார்த்து பழகும் பொழுது நம்முடைய அறிவுத்திறன் மேம்படுகிறது. இயற்கையான காட்சிகளை, பசுமையான காட்சிகளை, நீல வானத்தை, நீர்நிலைகளை காணும் பொழுது மனதில் உற்சாகம் ஊற்றெடுக்கிறது. எனவே அந்த மாதிரி இடங்களுக்கு சென்று வருவதற்காக நாம் இந்த 10% ஒதுக்கி வைக்கலாம். மேலும் திட்டமிட்டு செலவிடுவது என்பது ஒரு அற்புதமான பணத்தை பெருக்கும் வழிமுறையாகும். பணம் வருகிறது, ஏதோ இருக்கிறது, ஏதோ செலவு செய்கிறேன், எப்படியோ போயிட்டு இருக்குது, அந்த மாதிரி எல்லாம் நம்ம பணத்தை கையாளக்கூடாது. பணம் ஒரு முக்கியமான பொருள், அதை நாம் விரயமாக்கக்கூடாது. ஓட்டை பாத்திரத்தில் நீரை எடுத்து செல்வது என்பது சரியான முடிவு அல்ல, புத்திசாலித்தனமான செயல் அல்ல. பாத்திரத்தில் எத்தனை ஓட்டை இருக்கிறது, எங்கெங்கே நீர் விரயமாகிறது என்பவற்றை உணர்ந்து அறிந்து ஓட்டைகளை அடைக்க வேண்டும். அதற்காக நாம் செலவுகளை எழுதி வைத்த அந்த புத்தகத்தை மாத இறுதி நாளன்று எடுத்து வைத்து அவற்றில் என்ன வரவு வந்திருக்கிறது, நாம் எந்த விதங்களில் செலவுகளை செய்திருக்கிறோம், சேமிப்பிற்காக எவ்வளவு ஒதுக்கி இருக்கிறோம் என்கின்ற அந்த ஒரு ஆய்வு செய்வது என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். ஒவ்வொரு மாதமும் முடிந்தால் குடும்பத்தில் உள்ள நபர்கள் அனைவருமே அந்த பட்ஜெட் கடைசியாக அந்த கடைசி மாதத்தில் செய்ததை திரும்ப ஒரு முறை ஆய்வு செய்து அடுத்து வரும் மாதங்களில் அதை சரி செய்ய பழக வேண்டும். இப்படியெல்லாம் நாம் பணத்தை பயன்படுத்தினால் நம்மிடம் பணம் பெருகும். மீதமுள்ள 50% நம்முடைய முக்கியமான செலவு விஷயங்களில் எல்லா விதமான மாதாந்திர குடும்ப செலவிற்காக ஒதுக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். முடிந்தால் அதில் நாம் மிச்சம் செய்து முதலீடு போன்ற விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம். 6 பகுதிகளாக நம்முடைய வருமானத்தை பிரிக்கிறோம். அதில் 5-10% ஏற்கனவே பார்த்துவிட்டோம். மீதி உள்ள 50% மாதாந்திர செலவுக்காக வைத்துக் கொள்கிறோம். இதில் அவரவர்களுடைய சூழலை பொறுத்து அந்த சதவீத கணக்கை கொஞ்சம் ஏற்றி இறக்கி கொள்ளலாம். மற்றபடி எல்லா விஷயங்களுக்கும் முறையாக ஒதுக்கி வைத்து செலவு செய்து பழகினீர்கள் என்றால் உங்களிடம் செல்வம் குவிவதை யாராலும் தடுக்க முடியாது. முயற்சி செய்து பாருங்கள். இந்த செல்வத்தை பற்றிய மேலும் பல விஷயங்களை வரும் வகுப்புகளில் நாம் காணலாம். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் நண்பர்களே. இன்று இயற்கை மருத்துவர் திரு சுப்பிரமணியம் ஐயா அவர்களின் உரையில் நமது உடலில்
உள்ள நச்சுக்கள் மற்றும் கொழுப்பை கரைக்க உதவும் காய்கறிகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள் அவருடைய உரையை கேட்கலாம். காய்கறிகளை வேக வைப்பது எப்படி என்று பார்த்தோம். தண்ணீரில் வேக வைக்க வேண்டும். நீராவியில் வேக வைக்கலாம். தண்ணீரும் நீராவியும் சேர்ந்து வேக வைக்கலாம். குக்கரில் வைக்கும் பொழுது அதிக அழுத்தத்தாலே அந்த காய் சீக்கிரம் வெந்து போய்விடும். ஆனால் அது நொந்து போய்விடும். நமக்கு வெந்து போவது மட்டும் முக்கியமல்ல, உயிராற்றல் இருக்க வேண்டும். ஓரளவுக்கு ஒரு சத்து உள்ள சமையலாக இருக்க வேண்டும். தண்ணீரில் வேக வைத்து சாப்பிடுங்கள். முழுதாக வேக வைக்க வேண்டாம். 3/4 வேக்காடு, அரை வேக்காடு என்று இருந்தால் போதுமானது. இப்படித்தான் சுரைக்காயை தனியாக சமைக்கலாம், புடலங்காயை தனியாக சமைக்கலாம், பீர்க்கங்காயை தனியாக சமைக்கலாம், வாழைத்தண்டு சமைக்கலாம், சௌச்சோ மேராக்காய் சமைக்கலாம். எந்த காயானாலும் இதுதான் ஃபார்முலா. தண்ணீரில் வேக வைக்க வேண்டும். வெந்து இறக்கிய பின்பு தேங்காய் துருவல், கொத்தமல்லி தழை சேர்க்க வேண்டும். சுருக்கமாக சொன்னால் முன்னதாக வெங்காய மிளகாய் சேர்க்கலாம், பூண்டு சேர்க்கலாம், இஞ்சி சேர்க்கலாம். இதெல்லாம் அவரவருடைய வசதி. அடிப்படை என்ன? காய்கறி, தண்ணீர், தேங்காய் துருவல், கொத்தமல்லி தழை, உப்பு வேண்டுமென்றால் போடலாம். இந்த காய்கறியை தனியாக உணவாக சாப்பிட வேண்டும். ஏதோ தொட்டிக்கொள்ளும் அந்த ஊறுகாய் போன்ற சைட் டிஷ் அல்ல, மெயின் டிஷ். இது ஒரு முக்கிய உணவு. இப்படி நீர்க்காய்களை வேக வைத்து விடலாம். நீங்கள் கேட்பீர்கள், வெண்டைக்காயை என்ன செய்வது? ஆம், வெண்டைக்காயும் அற்புதமான காய் தான். அதை பச்சையாகவும் தின்னலாம். கேரட் போல பச்சையாக தின்னலாம். தினம் 2-3 வெண்டைக்காய்களை தின்பதில் என்ன கஷ்டம் இருக்கிறது? நிறைய சாப்பிட முடியாது. தினம் 3 வெண்டைக்காய். அது வாடி போனால் கூட அதில் சத்து இருக்கும். அது வாடி போய் வதங்கி போனாலும் கூட நீங்கள் பச்சையாக சாப்பிடலாம். கடையில் போய் வாங்குகிறீர்கள், கொஞ்சம் வாடி போய் இருக்கிறது, வாங்கி கொண்டு வாருங்கள். நீங்கள் மீண்டும் அதை வெட்டி தீயிலே வாட்டி வதக்கி வேக வைத்து நோக வைத்து தானே சாப்பிடுகிறீர்கள். வாங்கும்போது கொஞ்சம் வாடி இருந்தால் என்ன? அதுவே சிந்தியுங்கள். இந்த வெண்டைக்காயை பெரிய பெரிய துண்டுகளாக வெட்ட வேண்டும். ஒரு துண்டு குறைந்தது 1 அங்குலம் 1.5 அங்குலம் இருக்கலாம். மக்கள் அதை பொடி பொடியாக வெட்டுகிறார்கள். ஒரு சிறு 2 மில்லிமீட்டர் அளவுக்கு எவ்வளவு தூரம் நீங்கள் காய்கறிகளை வெட்டுகிறீர்களோ அந்த வெட்டுகின்ற ஓரத்தில் அந்த தண்ணீர் கசியும். இந்த கசிகின்ற நீரில் சத்துக்கள் போய்விடும். இப்பொழுது 1 அங்குலம் வெட்டினால் ஒரு பக்கம் கசிகிறது, மறுபக்கம் கசிகிறது. 2 தான், 2 கசிவுகள் தான் ஏற்படுகின்றன. அதே காய்கறியை நீங்கள் 10 துண்டுகளாக வெட்டினால் ஒவ்வொரு துண்டுக்கும் 2 பக்கம் கசிகிறது. 10 துண்டுகளுக்கு 20 பக்கம் கசிகிறது. அப்போ நீர் வடிந்து சத்து குறைந்துவிடும். இன்னும் ஒன்று, காய்களை அதனுடைய நார்கள், அதனுடைய நம்முடைய இரத்த குழாய் போல் அதனுடைய சத்து குழாய்கள் நீளவாட்டில் போனால் நீளவாட்டில் விட்டு குறுக்கே வெட்ட வேண்டும். அந்த அந்த குழாய்களுடைய நீளத்தை நாம் குறைக்கக்கூடாது. எப்படி இருந்தாலும் குழாய்கள் குறுக்க மறுக்காக காய்கறிக்குள்ளே ஒரு சத்து குழாய் நரம்பு மண்டலம் போய் கொண்டிருக்கிறது. அவைகளை அதிகம் வெட்டி அதை பாழ்படுத்தக்கூடாது. பெரிதாக வெட்டினால் கடித்து திங்க முடியாது. இந்த வெண்டைக்காயை வெந்த பின்பு கடித்து திங்கலாமே. ஸோ பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டி போடுங்கள். என்னை கேட்டால் ஒரு வெண்டைக்காயை 2 துண்டுகளாக வெட்டினால் போதும். இந்த மேல் காம்பை வெட்ட வேண்டியதில்லை. அதையும் வெட்டி கிள்ளி எறிகிறார்கள். கீழ்காம்பை வெட்டி எறிகிறார்கள். வெந்த பின்பு சாப்பிடும் பொழுது நாம் கடித்து கொள்ளலாம் அல்லவா? நான் சொல்வது வேடிக்கையாகத்தான் இருக்கும். ஸோ வெட்டாமல் அப்படியே போட்டு வேக வைத்து சாப்பிடும்போது நீங்கள் கழித்து கொள்ளுங்கள். கடுமையாக இருக்கிற காம்பு பகுதியை நீக்கிக் கொள்ளுங்கள். காம்புடன் போட்டு வேக வைத்தால் அந்த காம்பிலே உள்ள சத்துக்கள் எல்லாம் உள்ளே இறங்கும் அல்லவா? இதெல்லாம் என்னுடைய புதிய சிந்தனை, புரட்சிகரமான சிந்தனை. கேட்பதற்கு கோமாளித்தனமாக இருக்கும். நான் என்ன செய்வது? நோய்கள் போக வேண்டுமென்றால் இது போன்ற கோமாளித்தனங்களை சொல்லியாக வேண்டும். விஷ மருந்துகளை சாப்பிடுவது கோமாளித்தனமாக தெரியவில்லையா? மகா முட்டாள்தனமாக தெரியவில்லையா? வெண்டைக்காயை சாப்பிட்டால் என்ன? வெந்து போன முன்பு காம்பு சாப்பிட்டால் என்ன? இப்படியெல்லாம் புதிதாக சிந்தனை செய்யுங்கள். பழைய போக்கிலே போக வேண்டாம். வெண்டைக்காயை வெட்டி தண்ணீரில் போட்டு வேக வையுங்கள். ஒன்றும் போட வேண்டாம். விரும்பினால் ஒரு தக்காளியை போடலாம். அந்த வழுவழுப்பு கொஞ்சம் குறையும். வெந்த பின்பு இறக்கி வைத்து தேங்காய் துருவல், கொத்தமல்லி இலை போட்டு சாப்பிட்டால் போதுமானது. உப்பு வேண்டுமானால் போட்டுக்கொள்ளுங்கள்.
தண்ணீர் கொஞ்சம் அதிகமாக வையுங்கள், அந்த தண்ணீர் வலுவழுப்பாக இருக்கும், அதை சாப்பிட்டு கொள்ளலாம். இப்படி வெண்டைக்காயை தனியாக சாப்பிடலாம். பலர் அதனுடைய வலுவழுப்பு போக வேண்டும் என்று தவறாக நினைக்கிறார்கள். வலுவழுப்பு போகாது. இதற்காக அவர்கள் அதிக நேரம் வதக்குகிறார்கள், அதிக எண்ணெய் ஊற்றுகிறார்கள். அது கருகி போனால்தான் அந்த வலுவழுப்பு போகும். இப்படி பொடியாக வெட்டிய வெண்டைக்காய் அதிகமாக வேக வைக்கப்பட்டு வதங்கி வாடி கருகிய பின்பு அதில் ஒரு சத்தும் இல்லை. அதை சாப்பிடுவதும் ஒன்றுதான், சாப்பிடாமல் இருப்பதும் ஒன்றுதான். ஆனால் அந்த கறியிலே கொஞ்சம் நன்மை உண்டு. கார்பன் உள்ளே போனால் சில நன்மைகள் மருத்துவத்திலே இருக்கின்றன, பரவாயில்லை. இந்த வெண்டைக்காய் வேக வைக்கும் பொழுது கத்திரிக்காயையும் உள்ளே போடலாம். கத்திரிக்காயிலும் ஒருவித வலுவழுப்பு, வெண்டைக்காயிலும் ஒருவித வலுவழுப்பு. அவை இரண்டும் சேர்ந்தால் ஒரு சுவையாக இருக்கும். கத்திரிக்காயை தனியாக உண்ண முடியுமா? முடியும். இதே போல் வேக வைத்து தேங்காய் துருவல், கொத்தமல்லி தழை கலந்து சாப்பிடலாம். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடலாம். வேண்டிய அளவு உப்பு காரம் போடலாம், கொஞ்சம் தாளித்து கொள்ளலாம். இப்படி செய்யலாம். சில காய்கறிகளை பச்சையாக சாப்பிட முடியாது. அதில் கத்தரிக்காய் வருகிறது. கத்தரிக்காயை பச்சையாக சாப்பிட முடியாது. வாழைக்காயை சாப்பிட முடியாது. வெண்டைக்காயை சாப்பிடலாம், கேரட் சாப்பிடலாம், வெள்ளரிக்காய் சாப்பிடலாம், புடலங்காய், பீர்க்கங்காய், சுரைக்காய், பூசணிக்காய் எல்லாம் பச்சையாக சாப்பிடலாம். நாம் பழகவில்லை. சேலட் செய்தால் பழகிக் கொள்ளலாம். கேரட், வெள்ளரி பச்சையாக சாப்பிட முடியும். பச்சையாக சாப்பிட முடியாது என்று நினைக்கின்ற புடலங்காயை துருவிக்கொள்ளுங்கள். இந்த கேரட் வெள்ளரியுடன் சேர்த்து தேங்காய் துருவல் சேர்த்து பச்சையாக சாப்பிடலாம். இதற்கு ரா சேலட், பச்சடி, வெஜிடபிள் சேலட், காய்கறி பச்சடி, காய்கறி பசும் கலவை என்று பெயர். ஸோ வேக வைத்து சாப்பிடுவதிலே இதுதான் முறை. ஐயா, நீங்கள் முட்டைக்கோசு, பீன்ஸு, பீட்ரூட்டு, கேரட் எல்லாம் சொல்லவே இல்லையே என்று சொல்லுகிறீர்கள். ஆம், அதை நாங்கள் அதிகம் சிபாரிசு செய்வதில்லை. நாட்டு காய்களில்தான் நல்ல மருத்துவ குணம் இருக்கிறது. முட்டைக்கோசு என்பதன் பெயர் உண்மையில் இலைக்கோசு. காலிஃப்ளவர் என்பதன் பெயர் பூக்கோசு. இவையெல்லாம் ஊட்டி, குன்னூர் போன்ற குளிர் பிரதேசங்களில் விளையும். இப்பொழுது காலிஃப்ளவர் நம்முடைய எல்லா காடுகளிலும் தோட்டங்களிலும் விளைகிறது. கோவையில் எல்லா இடங்களிலும் விளைகிறது. பீட்ரூட்டு கூட சில இடங்களில் வருகிறது. கேரட் வரவில்லை. இவையெல்லாம் மலைக்காய்கள் என்று சொல்வார்கள். அது என்னமோ தெரியவில்லை, ஒரு மோகத்தினாலே இந்த காய்களுக்கெல்லாம் இங்கிலீஷ் காய்கறிகள் என்று பெயர் வைத்து விட்டார்கள். இங்கிலீஷ் காய்கறிகள். அப்போ மற்றதெல்லாம் தமிழ் காய்கறிகளா? இதெல்லாம் நாட்டு காய்கறிகள், அது மேல் நாட்டு காய்கறிகளா? இருக்கலாம். அந்த முட்டைக்கோசு, கேரட், பீட்ரூட் போன்றவை எல்லாம் வெளிநாட்டிலிருந்து வந்தவை தான். உருளைக்கிழங்கும் வெளிநாட்டிலிருந்து வந்தது தான். மிளகாய் வந்தது, தக்காளி வந்தது, பப்பாளி வந்தது, கொய்யா வந்தது. எல்லாம் பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே வந்து விட்டன. பீன்ஸ் சாப்பிடலாமா? பட்டாணி சாப்பிடலாமா? அவரைக்காய் சாப்பிடலாமா? சாப்பிடலாம். ருசியாக இருக்கும். அதில் பருப்புகள் இருக்கின்றன. புரதம் அதிகம். புரதம் அதிகமான காய்கறிகள் சுவையாக இருக்கும். ஆனால் அதில் தண்ணீர் சத்து குறைவு, நார் சத்து இருக்கும். புரதம் அதிகமாக இருப்பதாலே அது கொஞ்சம் வாயுவை உண்டாக்கும். எப்போதாவது நீங்கள் இந்த காய்கறிகளை சாப்பிட்டுக் கொள்ளலாம், ஆட்சேபனை இல்லை. ஆனால் அவை சிறந்தது என்று நினைத்து விடாதீர்கள். முட்டைக்கோசு ஒரு இலை காய்கறி. அதை பச்சையாக உண்ணலாம், வேக வைத்து உண்ணலாம். அதையும் வேக வைக்கும் பொழுது நான் முன்பு சொன்னபடி தண்ணீரில் வேக வைத்து தேங்காய் துருவல் கலந்து சாப்பிட்டால் போதுமானது, தாளிக்க வேண்டியதில்லை. பீட்ரூட்டும் அப்படியே, டர்னிப், நூல்கோல் அவையும் அப்படியே, முள்ளங்கியும் அப்படி சாப்பிடலாம். முள்ளங்கியை முழுதாக அப்படி பூசணிக்காயை போல வயிறு நிரம்ப சாப்பிட முடியாது. வேறு காய்கறிகள் வேக வைக்கும் பொழுது அதில் 1/4 பங்கு போட்டுக்கொள்ளலாம். சாம்பாரில் போட்டுக்கொள்ளலாம். முள்ளங்கி ஒரு சிறந்த மருத்துவ குணமுள்ள காய்கறி. சிறுநீரக கல்லை கரைக்கும், நல்ல பசி செரிமான சக்தியை உண்டாக்கும். முள்ளங்கியை பச்சையாக கூட சாப்பிடலாம், ஆனால் அதில் அந்த வாடை இருக்கும். இப்படி எல்லா காய்கறிகளும் நன்மை இருக்கிறது, தீமை எதிலும் கிடையாது. நமக்கு தேவை அதிக நன்மை, உடனடி நன்மை. இன்னும் ஒன்று, விலையை பார்க்க வேண்டும். நம்முடைய நாட்டு காய்கறிகள் பொதுவாக விலை குறைவாக இருக்கும். சமயத்தில் முட்டைக்கோஸ், அந்த இலைக்கோசு விலை மலிவாக கிடைக்கிறது. அதிகம் விளைந்து விட்டால் எல்லாமே விலை மலிவு தான், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை.
கிடைக்காத காலங்களில் பூசணிக்காய் கூட விலை அதிகமாக இருக்கும். பீர்க்கங்காய் விலை உச்சத்தை தொடும். வெண்டைக்காய் விலை எகிரும். மலிவு விலையில் கிடைக்கும் போது நன்றாக வாங்கி சாப்பிடலாம் அல்லவா? ஆகவே நோய்களை போக்க வேண்டும் என்றால் காய்களை உண்ணுங்கள். இதுதான் இயற்கை மருத்துவத்தினுடைய முக்கியமான கருத்து. எந்த காய்கறியும் நீங்கள் விரும்பி சாப்பிடுங்கள், ஆராய்ச்சி செய்து கொள்ளுங்கள், ருசியை அனுபவித்துக் கொள்ளுங்கள். ஆனால் காய்கறியை மட்டும் சாப்பிடலாம், உணவுடன் கலந்தும் சாப்பிடலாம் என்றால் காய்கறி அதிகமாகவும் மாவு பொருள் இட்லி, தோசை, சாப்பாடு குறைவாக இருக்க வேண்டும். காய்கறிகளை ஒருவாறு புரிந்து கொண்டீர்கள். இயற்கை மருத்துவம் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். கீரைகளை சமைத்து சாப்பிடலாம். கீரைகளையும் இதே போல தண்ணீரில் வேக வைத்து தேங்காய் துருவல் கலந்து சாப்பிட்டால் போதுமானது. அதை தாளிக்க வேண்டியதில்லை, கடைந்து அதனை நாசப்படுத்த வேண்டியதில்லை. எளிமையாக ஒரு ஆவியில் தண்ணீரில் வேக வைத்தால் போதுமானது. தேங்காய் துருவல் சேர்க்க வேண்டும், கொத்தமல்லி இலை சேர்க்க வேண்டும், வெங்காயம், மிளகாய் அவரவர் வசதிக்கு சேர்த்து கொள்ளலாம். எளிமையான சமையல் தான் இயற்கை மருத்துவ சமையல். முருங்கைக்கீரை இப்படி சமைத்து சாப்பிடலாம், அகத்திக்கீரையை சாப்பிடலாம், தண்டங்கீரை, முளைக்கீரை, பசலைக்கீரையில் வலுவழுப்பு இருக்கும். அதில் கொஞ்சம் பருப்பு சேர்த்தால்தான் அது சாப்பிட வசதியாக இருக்கும். அது இல்லாமலும் சாப்பிடலாம். ஆகவே கீரைகள், காய்கள் சாப்பிடும் பொழுது மாவு பொருள் குறைவாக இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான விதி. மக்கள் சாப்பாடு சாப்பிடும் பொழுது காய், கீரை எல்லாம் வைத்துக் கொள்கிறார்கள், அவியல் கூட்டு வைத்துக் கொள்கிறார்கள். டிஃபன் சாப்பிடும்போது காய்களை பற்றிய பேச்சே கிடையாது. ஏன் இட்லி, தோசை சாப்பிடும் பொழுது கொஞ்சம் காய்கறிகள் வைத்துக் கொள்ளக்கூடாதா? ஏன் அந்த பழக்கம் வரவே இல்லை? உப்புமா சாப்பிடும் பொழுது அதற்குள்ளும் சில சமயம் காய்கறி இல்லை, பக்கத்திலும் காய்கறி இல்லை, வெறும் உப்புமா, கோதுமை ரவை அல்லது வெள்ளை ரவை, அதுவும் கோதுமை தான். அதை போட்டு தண்ணீரில் கொதிக்க வைக்கிறார்கள். உள்ளே உப்பு, காரம், மிளகாய், வெங்காயம் போட்டிருக்கிறார்கள். எண்ணெய் நிறைய கொட்டியிருக்கிறார்கள். இங்கே காய்கறி என்ன இருக்கிறது? அப்படி இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் துணுக்குகளாக ஒரு 10 காய்கறி துண்டுகள் இருக்கும். கேரட், பீன்ஸ் என்று தான் இருக்கும். நாட்டு காய்கறிகள் யாரும் போட மாட்டார்கள். நீங்கள் இதனாலே காய்கறியெல்லாம் போட்டது என்று சொல்லி நினைத்து நன்மை வரும் என்று நினைத்து விடாதீர்கள். உங்களுடைய கிச்சடிக்குள்ளே இருக்கிற காய் ஒன்றுக்கும் பயன்படாத காய்கறி. அது நன்றாக வெந்து போய்விட்டது, கொஞ்சம்தான் இருக்கிறது, அது பயன் தராது. அதை விட மீறிய அளவில் எண்ணெய் இருக்கிறது. ஆகவே இனிமேல் இட்லி, தோசை போன்ற டிஃபன் வகை சாப்பிட்டாலும் காய்கறிகள் உடன் இருக்க வேண்டும், பழங்கள் உடன் இருக்க வேண்டும், ஜூஸ்கள் இருக்க வேண்டும் என்று ஒரு முடிவு செய்து கொள்ளுங்கள். இரவு நேரம் பசிக்கிறது, அந்த வீட்டில் அன்று தோசை தான், வேறு உணவு கிடையாது. எல்லோருக்கும் தோசை சுடுகிறார்கள் வரிசையாக. சிலருக்கு மெல்லிதாக சுடுகிறார்கள், சிலருக்கு ரோஸ்ட் போல, சிலருக்கு மொந்தமாக, அரை வேக்காடு, முழு வேக்காடு, எப்படியோ சுடுகிறார்கள். தொட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு சட்னி அல்லது சாம்பார் அல்லது இரண்டும். பழைய சாம்பார் இருக்கும், சட்னி இருக்கும். இதை மட்டும் சாப்பிட்டு கொண்டு படுத்து தூங்கினால் அடுத்த நாள் ஆரோக்கியம் வருமா? எழுந்திருக்க முடியுமா? தண்ணித்தாகம் வராமல் என்ன செய்யும்? அந்த உணவில் நீரெல்லாம் அழிந்து போய்விட்டது. நீர் இல்லாத உணவு. நீரில்லா நெற்றிபால், ஆறில்லா ஊருக்கு அழகுபால் என்று சொன்னார். புதிதாக சேர்த்துக் கொள்ளுங்கள். நீரில்லா உணவு சாப்பிட்டால் உடம்பு பால், சர்க்கரை வியாதி ஏன் இந்த அளவுக்கு வருகிறது? அதற்கு நீர் அழிவு வியாதி என்று பெயர், நீர் இழிவு வியாதி என்றும் கூட சொல்லலாம். ஏன் வருகிறது? உணவில் உள்ள நீரை எல்லாம் நீக்கிக் கொண்டே இருக்கிறார்கள் மக்கள். வறண்டு போன உணவுகள், தாளித்த உணவுகள், ட்ரை. அப்போ உடம்புக்குள்ளும் ஒரு நீர் பற்றாக்குறை வரும் அல்லவா? அதுதானே தண்ணீர் தாகம். பூமியில் உள்ள நீரையெல்லாம் உறிஞ்சி எடுத்தது போலவே மனிதனுடைய உடம்பில் உள்ள நீர்கள், சுரப்பைகளை எல்லாம் உறிஞ்சி எடுத்தாகிவிட்டது. உடம்பு வறட்சியாகிவிட்டது. என்ன செய்வது? நீரழிவு நோய் வந்துவிட்டது. ஸோ நீரழிவு நோய் வந்தால் இந்த மாதிரி நீர்த்தன்மை உள்ள காய்கள், பழங்களை அதிகம் சாப்பிட வேண்டுமே அல்லாது வறண்டு போன தோசை, உப்புமா, தாளித்த சாதம், ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், இன்னும் பிஸ்ஸா, சாண்ட்விச், பர்கர், வீட்டிலே ரொட்டி, தாளித்தவை, பலகாரங்கள், எண்ணெய்
எண்ணெய் பண்டங்களில் தண்ணீர் ஒட்டுமா? நீங்கள் என்னதான் வடை முறுக்கு சாப்பிட்டு எத்தனை தண்ணீர் குடித்தாலும் அந்த தண்ணீர் அந்த உணவில் போய் ஒட்டாது, கலங்காது. எண்ணெயில் தண்ணீர் ஒட்டாது. சரி, சாதத்தில் களியில் நீர் கலந்து உண்கிறீர்கள், அந்த தண்ணீர் அதில் ஒட்டிக்கொள் இருக்கும். உடம்புக்குள்ளே போய் செரிமானம் ஆகும் பொழுது நீர் தனியாக பிரிந்து சிறுநீராக போய்விடும். அந்த உணவில் உள்ள மாவு பொருள் அது வறண்டு பசியாக காய்ந்து போய்த்தான் இருக்கும். என்னதான் நீங்கள் நீர் கலந்து உண்டாலும் மோர் கலந்து உண்டாலும் அந்த உணவு நீர்களெல்லாம் சிறுநீரில் போய்விடும். கடைசியில் அது குடலுக்கு போகும்போது வறட்சியாக மலச்சிக்கலாகத்தான் மாறும். நீர் என்றால் உணவில் இரண்டரை கலந்து இன்டர்லாக் ஆகியிருக்க வேண்டும். பிரிக்க முடியாதபடி இன்டர்லாக். உதாரணம் சொன்னால் புரியும். இட்லியிலே ஈரம் இருக்கிறது, தண்ணீர் இல்லை. இட்லியிலே ஈரம் இருக்கிறது, தண்ணீர் இல்லை. அந்த இட்லியை சிறு சிறு துண்டுகளாக மாற்றி தட்டத்தில் வைத்து பரப்பி வைத்து விடுங்கள். ஒரு தட்டில் வைத்து 2 மணி நேரம் கழித்து பாருங்கள். எல்லா இட்லியும் வறண்டு மேல்புறமெல்லாம் முள்ளு முள்ளாக குத்தும்படியாக அந்த அரிசி மாவு இருக்கும். இதே போல் பூசணிக்காயை வெட்டி ஒரு தட்டில் வையுங்கள், பப்பாளி பழத்தை வெட்டி ஒரு தட்டில் வையுங்கள், மாம்பழத்தை வெட்டி வையுங்கள், தோசையை பீத்து ஒரு தட்டில் வையுங்கள், சாதத்தை வையுங்கள். எது வறண்டு போகும்? இந்த தோசை, இட்லி, சாப்பாடு, என்னென்ன சமைத்த உணவு இருக்கோ எல்லாம் வறண்டு போய்விடும். ஆனால் இந்த இயற்கை உணவான பழங்களும் காய்களும் வறட்சி அடையாது. அதன் உள்ளே நீர் இன்டர்லாக், நீர் கோர்த்து இயற்கையாக நன்றாக இருக்கிறது. அந்த உணவு உள்ளே போகும் பொழுது உடம்புக்குள்ளே மெதுவாக நீரை அழித்து சப்ளை செய்து கொண்டே போகும். நீரை வற்ற செய்யாது. அந்த பழங்களினுடைய கழிவுப் பொருள் மலமாக மாறி வெளியே வரும்போது ஈரப்பதத்துடன் வழுக்கி கொண்டு வந்துவிடும். மலச்சிக்கலை வராது. ஆகவே எந்த கோணத்தில் பார்த்தாலும் மனிதன் பழங்களை சாப்பிட வேண்டும், நீர் சத்து உள்ள காய்களை சாப்பிட வேண்டும், நீர் சத்து இழக்காமல் அவற்றை சமைக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டால் உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்க ஆரம்பிக்கும், நோய்கள் போக ஆரம்பிக்கும். அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே. கடந்த பயிற்சி தொகுப்பில் தொடர்ந்து தினமும் நன்றி உணர்வு பாடத்தை கேட்டு வந்தோம். அங்கே நீங்கள் தினசரி வழிநடத்தப்பட்டீர்கள். இந்த பயிற்சி தொகுப்பில் நீங்கள் சுயமாக சிந்தித்து நன்றி உணர்வை தினசரி வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் முக்கியமாக கருதும் 5 நபர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். இந்த 5 நபர்களுக்கு தினசரி இந்த பயிற்சி தொகுப்பு முடியும் வரை ஏதாவது ஒரு காரணத்துக்காக நீங்கள் நன்றி உணர்வை தெரிவிக்க வேண்டும். மேற்கொண்டு 5 நபர்களுக்கோ பொருட்களுக்கோ அல்லது சம்பவங்களுக்கோ நீங்கள் உங்கள் விருப்பப்படி நன்றி உணர்வை தெரிவிக்கலாம். இந்த 10 பேருக்கு நன்றி உணர்வை தெரிவிப்பது இந்த பயிற்சிகளின் கட்டாயமாகும். இதற்காக உங்களுக்கு 10 நிமிடங்கள் வழங்கப்படுகிறது. நீங்கள் நன்றி உணர்வை உங்கள் குறிப்பேட்டில் எழுதிய பிறகு அடுத்த பாடத்தை தொடரலாம். நன்றி. இப்பொழுது பாடங்களை எழுதத் தொடங்குங்கள்.
வணக்கம் நண்பர்களே. இனி நமது பழக்க வழக்கங்களை பற்றிய திரு சரவணகுமார் அவர்களின் உரையை கேட்கலாம். அன்பின் உறவுகளுக்கு வணக்கம். நான் சரவணகுமார் கருப்புசாமி. உறவுகளே, இன்றைய நாளின் சிறப்பு என்னவென்றால் நோ ஸ்மோக்கிங் டே, அதாவது புகைப்பிடிக்காத தினம். ஆம் உறவுகளே, ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 8 மில்லியன் மக்கள் புகையிலை பயன்பாட்டால் உயிர் இழக்கின்றனர் என்று ஐநா தெரிவித்துள்ளது. உலக சுகாதார அமைப்பின் கூற்றுப்படி புற்றுநோய், நுரையீரல் நோய், இருதய நோய் மற்றும் பக்கவாதம் உள்ளிட்ட பல நாள்பட்ட நோய்களுக்கான முக்கிய ஆபத்து காரணிகளில் புகையிலையும் ஒன்றாகும். WHO தரவுகளின்படி இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் புகையிலையால் 10,35,000 இறப்புகள் ஏற்படுகின்றன. புகைப்பிடிப்பதால் உடலுக்கு ஏற்படும் தீமைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த மற்றும் அப்பழக்கத்தை கைவிட எண்ணுபவர்களை ஊக்குவிக்க ஆண்டுதோறும் மார்ச் மாதம் 2வது புதன்கிழமை புகைப்பிடிக்காத தினமாக கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் இன்று நோ ஸ்மோக்கிங் டே. பொதுவாக புகையிலையை சிகரெட்டாக மட்டுமல்லாமல் எந்த வடிவில் பயன்படுத்தினாலும் அது இதய நோயை உண்டாக்கும் என மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். இன்றைய இளைஞர்கள் மத்தியில் ஏற்படும் இதய நோய்களுக்கு பெரும்பாலும் சிகரெட் பழக்கம் ஒரு பெரும் காரணமாக இருக்கிறது உறவுகளே. அது மட்டுமன்றி பாசிவ் ஸ்மோக்கிங் மூலம் தற்போது நிறைய பேர் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். பாசிவ் ஸ்மோக்கிங் என்றால் ஒருவர் வீட்டிலோ அல்லது பொது இடங்களிலோ புகைப்பிடித்து கொண்டிருப்பார். அப்போது அவரை சுற்றி இருக்கும் நபர்கள் அந்த புகையை தவிர்க்க முடியாமல் அல்லது அவர்களை அறியாமல் சுவாசிப்பதனால் பாதிக்கப்படுவதுதான் பாசிவ் ஸ்மோக்கிங். நேரடியாக புகைப்பதை விட இதனால் தான் தற்போது அதிகம் பேர் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். புகையிலை புற்றுநோய் மட்டுமல்லாது இதயம் மற்றும் நுரையீரல் சார்ந்த நோய்களையும் ஏற்படுத்துகிறது. புகையிலை பழக்கத்தை நிறுத்திவிட்டால் பல்வேறு நன்மைகளும் உடலுக்கு ஏற்பட தொடங்குகின்றன. அப்படியான நன்மைகள் என்னென்னவென்று நாம் பார்த்தோமானால், நீங்கள் அந்த பழக்கத்தை நிறுத்தியவுடன் அடுத்த 20 நிமிடங்களில் உங்கள் இரத்த அழுத்தம், நாடி துடிப்பு சீராகிறது. நீங்கள் பழக்கத்தை நிறுத்திய அடுத்த 8 மணி நேரத்தில் கார்பன் மோனாக்சைடு நம் உடலை விட்டு வெளியேறிவிடுகிறது. நீங்கள் பழக்கத்தை விட்ட 24 மணி நேரத்தில் மாரடைப்பு வரும் அபாயம் குறைகிறது. நுரையீரலிலிருந்து சளி மற்றும் இதர கழிவுகள் வெளியேறுகிறது. நீங்கள் பழக்கத்தை விட்ட 48 மணி நேரத்தில் நிக்கோடின் நம் உடலை விட்டு வெளியேறிவிடும். ருசி, நுகரும் திறன் அதிகரிக்கும். சுவாசம் சுலபமாகும். சக்தி அதிகரிக்கும். நீங்கள் அந்த பழக்கத்தை நிறுத்திய 2 முதல் 12 வாரங்களில் இரத்த ஓட்டம் சீராகும். 3 முதல் 9 மாதங்களில் சுவாச கோளாறு, இருமல் உள்ளிட்டவைகள் நீங்கிவிடும். 5 ஆண்டுகளில் இருதய நோய்கள் வாய்ப்பு பாதியாக குறைகிறது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு நுரையீரல் புற்றுநோய்க்கான வாய்ப்பு முற்றிலும் குறைகிறது. 15 ஆண்டுகளுக்கு பிறகு இருதய நோய்க்கான வாய்ப்பு 100% குறைந்து ஆரோக்கியமான மனிதனைப் போல வாழ முடியும். உறவுகளே, புகைப்பிடிப்பதை நிறுத்துவதற்கு தி பவர் ஆஃப் ஹேபிட் என்ற புத்தகத்தில் இருக்கும் கொள்கைகளை நாம் எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை விளக்கும் ஒரு எடுத்துக்காட்டு கதை ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆம் உறவுகளே, நாம் இது நாள் வரை பார்த்து கொண்டிருந்த தி பவர் ஆஃப் ஹேபிட் என்கிற புத்தகத்தின் அடிப்படையில் ஒரு எடுத்துக்காட்டு கதை ஒன்றை உங்களுக்கு இப்பொழுது சொல்ல விரும்புகிறேன். அன்பின் உறவுகளே, 35 வயதான மார்க்கெட்டிங் நிர்வாகியான பிரகாஷ் பல வருடங்களாக புகைப்பிடித்து வருகிறார். ஆனால் அவர் தீவிரமாக அந்த பழக்கத்திலிருந்து வெளியேறவும் விரும்புகிறார். ஆனால் அவர் வேலையில் மன அழுத்தத்தை உணரும் போதெல்லாம் சிகரெட்டை தான் தேடுவதாக உணர்கிறார். உறவுகளே, ஹேபிட் லூப் இங்கே எப்படி வேலை செய்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடியும். அதில் முதல் விஷயம் Q, அதாவது அறிகுறி. வேலையில் இருக்கும் அழுத்தமான சூழ்நிலைகள் பிரகாஷை புகைப்பிடிக்க தூண்டுகிறது. அதுதான் Q. அடுத்து வழக்கம். மன அழுத்தத்தை குறைக்கவும் அமைதியான ரிலாக்ஸான உணர்வை உணரவும் பிரகாஷ் சிகரெட்டை புகைக்கும் ரொட்டீனை செய்கிறார். அடுத்து வெகுமதி, அதாவது ரிவார்டு. புகைப்பிடித்தல் பிரகாஷின் மன அழுத்தத்தை தற்காலிகமாக குறைக்கிறது மற்றும் அவரது பணிச்சுமையிலிருந்து ஒரு தற்காலிக ரிலாக்ஸேஷன் மற்றும் மைண்ட் டைவர்ஷனை வழங்குகிறது. இப்பொழுது இந்த பழக்க சுழற்சியை எவ்வாறு பிரகாஷ் உடைத்தார் என்று பார்ப்போம். அவர் முதலில் தனது கியூவை அடையாளம் கண்டு கொண்டார்.
அதாவது புகைப்பிடிப்பதற்கான தனது கியூவானது தனது வேலையில் குறிப்பாக இறுக்கமான சூழல் அல்லது கடினமான சந்திப்புகளின் போது ஏற்படும் மன அழுத்தத்தால் உண்டாகிறது என்பதை பிரகாஷ் உணர்ந்து கொண்டார். பிறகு வழக்கத்தை அதாவது ரொட்டீனை மாற்றினார். மன அழுத்தத்தில் இருக்கும்போது சிகரெட் பிடிப்பதற்கு பதிலாக பிரகாஷ் அலுவலகத்துக்கு வெளியே ஒரு விறுவிறுப்பான நடைப்பயணத்தை மேற்கொண்டார். அல்லது தனது சேரில் அமர்ந்தவாறே ஆழ்ந்த மூச்சு பயிற்சிகளை மேற்கொள்ள முடிவு செய்கிறார். அதாவது கியூ என்னவென்று தெரிந்த பின் தனது ரொட்டீனை ரீப்ளேஸ் செய்கிறார். மூன்றாவதாக வெகுமதியை பேணுகிறார். அதாவது ஒரு நடைப்பயிற்சி அல்லது ஆழ்ந்த சுவாசத்தை பயிற்சி செய்வது அவருக்கு இன்னும் நிவாரணமாகவும் மற்றும் ரிலாக்ஸாகவும் இருக்கின்ற உணர்வை அளிக்கிறது. அதாவது அவர் புகைப்பிடிக்காமல் ரிவார்டின் தேவையை திருப்திப்படுத்துகிறது. அது மட்டுமின்றி ஒரு சப்போர்ட்டிவான ஒரு சூழலை உருவாக்கினார். அதாவது தனது சூழலை மாற்றி அமைத்தார். பிரகாஷ் புகைப்பிடிப்பதை நிறுத்துவதற்கான தனது முடிவை பற்றி தனது சக ஊழியர்களுக்கும் நெருங்கிய நண்பர்களுக்கும் தெரிவிக்கிறார். அதாவது நான் இன்றிலிருந்து புகைப்பிடிப்பதில்லை என்று பிரகடனப்படுத்திவிட்டார். அது அவருக்கு மனதளவில் பெரிய ஊக்கத்தை அளித்தது மற்றும் மன அழுத்தம் நிறைந்த காலங்களில் அவற்றை சமாளிக்கும் வகையில் மாற்று வழிமுறைகளை வழங்கியது. அதற்கு பிறகு சுற்றுச்சூழல் மாற்றம். பிரகாஷ் தனது வீடு மற்றும் அலுவலகத்திலிருந்து அனைத்து சிகரெட்டுகளையும் புகைப்பிடிக்கும் பொருட்களையும் தூக்கி எறிகிறார். பிறகு புகைப்பிடிக்கிற மாதிரியான சூழலை உருவாக்கும் பொதுவான இடங்கள் மற்றும் டீ கடை, பார்கள் அல்லது கட்டிடங்களுக்கு வெளியே புகைப்பிடிக்கும் பகுதிகள் போன்றவற்றையும் அவர் தவிர்க்கிறார். இறுதியாக இந்த உத்திகளை தொடர்ந்து பயன்படுத்தியதன் மூலம் பிரகாஷ் தனது புகைப்பிடிக்கும் பழக்கத்தை வெற்றிகரமாக முறித்து கொள்கிறார். காலப்போக்கில் அவருக்கு அதற்கான ஏக்கம் குறைகிறது. மேலும் அவர் புகைப்பிடிப்பதை இப்போதெல்லாம் மன அழுத்த நிவாரணத்துடன் அதாவது ரிலாக்ஸேஷனோடு தொடர்புபடுத்திக் கொள்வதில்லை. பிரகாஷின் உடல்நிலை வெகுவாக மேம்படுகிறது. நடந்தால் இப்பொழுதெல்லாம் மூச்சிருப்பதில்லை. மேலும் அவர் புதிய ஆற்றலையும் உயிர் சக்தியையும் பெறுகிறார். அவரது இந்த கதை புகைப்பிடிப்பதை விட்டுவிட போராடும் மற்றவர்களுக்கு உத்வேகமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். உறவுகளே, பழக்கங்களை புரிந்து கொள்ளவும் மாற்றியமைக்கவும் நம்மால் நிச்சயம் முடியும். உறவுகளே, நீங்கள் இப்போது புகைப்பிடிப்பதை நிறுத்த முடிவு செய்துள்ளீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் இப்போது பல வருடங்களாக புகைப்பிடித்து வருகிறீர்கள். இது ஒரு பழக்கம். புகைப்பிடிக்க ஒவ்வொரு 3வது மணி நேரமும் உங்களுக்கு கியூ அதாவது அறிகுறி வரும். அதாவது இந்த டைமில் ஒரு தம் அடித்தாக வேண்டும் என்று எண்ணம் தோன்றும் இல்லையா, அதுதான் கியூ. பிறகு நீங்கள் உங்கள் சிகரெட்டை தேடி எடுத்து பற்ற வைக்கிறீர்கள். அதுதான் வழக்கம், அதாவது ரொட்டீன். நீங்கள் புகைப்பிடித்தவுடன் ரிலாக்ஸாக உணர்கிறீர்கள். அதுதான் வெகுமதி. ஆனால் இப்போது நீங்கள் இந்த பழக்கத்திலிருந்து வெளியேற முயற்சிக்கிறீர்கள் எனில், நீங்கள் உங்களுக்கு இப்பொழுது உண்டாகிற கியூவிற்கு ரியாக்ட் பண்ணாமல் விட்டுவிட்டீர்கள் எனில், அதாவது கியூ தோன்றியவுடன் வழக்கத்தை அதாவது சிகரெட்டை தேடி பற்ற வைக்கும் ரொட்டீனை செய்யாமல் விட்டீர்கள் எனில் நீங்கள் நடுங்கத் தொடங்குவீர்கள். அங்கே என்ன நடக்கிறது என்றால், அறிகுறிக்கு பிறகு ஒரு வெற்றிடம் உருவாகிவிட்டது. அது உங்களுக்கு பதற்றத்தை ஏற்படுத்துகிறது. அந்த வெற்றிடத்தை நீங்கள் மீண்டும் சிகரெட்டை பற்ற வைப்பதற்கு மாற்றாக நல்லதை கொண்டு நிரப்புவதே சிறந்த வழி. ஒரு உதாரணத்துக்கு வாழைப்பழம் சாப்பிடுவது, நடைப்பயிற்சி செல்வது, அல்லது ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு ஏக்கம் வரும்போது ஒரு 15 நிமிடம் குட்டி தூக்கம் போடுவது, அல்லது கிராம்பு, ஏலக்காய் போன்ற ஆரோக்கியமான விஷயங்களை வாயில் மென்றுக்கொள்வது போன்ற மாற்று முறைகளை பயன்படுத்த வேண்டும். அல்லது மாற்று முறை என்று எதுவெல்லாம் உங்களுக்கு தோன்றுகிறதோ அதை எல்லாவற்றையும் முயற்சி செய்யலாம், தவறில்லை. மேலும் சூழ்நிலைகளால் மாறிவிடக்கூடாத உறவுகளே. இப்பொழுது உங்களது நெருங்கிய நண்பர்களுடன் விருந்துக்கு செல்கிறீர்கள். அவர்கள் உங்களை புகைக்கும்படி கேட்கிறார்கள். நீங்கள் மன உறுதியுடன் மறுத்துவிடுங்கள். அவர்கள் உங்களை பரிகசிப்பார்கள், ஏளனம் செய்வார்கள் என்ற பயமில்லாமல் உறுதியோடு இருங்கள். அவர்களுடனான உங்களது இருப்பை குறைத்து கொள்ளுங்கள். மாறாக புகை பழக்கமில்லாத நண்பர்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். நீங்கள் அவர்களிடம் நம்பிக்கை வைத்து ஒரு குற்ற உணர்ச்சியின்றி இருக்கலாம். இது உங்களுக்கு ஒரு வலுவான பிணைப்பாக இருக்கும். இப்போது ஒரு நண்பர் ஒருவர் வந்து உங்களுக்கு புகைப்பிடிக்க வாய்ப்பளிக்கிறார் என்றால் நீங்கள் மறுக்க மிகவும் வெட்கப்படுகிறீர்கள். நீங்கள் புகைப்பிடிக்க மறுத்தால் உங்களை முரட்டுத்தனமாக பார்ப்பார்கள் என்று நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நண்பர்கள் இல்லை, நிஜமாகவே உங்களுக்கும் உங்களது ஆரோக்கியத்திற்கும் எதிரிகள் தான் அவர்கள். இது உங்களுக்கு பலவீனமான ஒரு பிணைப்பு என்பதை உணருங்கள் உறவுகளே. ஆகவே இங்கே
எச்சரிக்கையாக இருங்கள். அவர்கள் நிச்சயமாக உங்களை பலவீனப்படுத்தும் உறவுகள்தான். அவர்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு மோசமான செல்வாக்கை ஏற்படுத்த முடியுமோ அவ்வளவு ஏற்படுத்துவார்கள் உறவுகளை. ஆகவே நல்ல வலுவான ஆரோக்கியமான நல்ல உறவுகளின் அறிவுரைகளை நீங்கள் தீவிரமாக எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்றாக இருக்கும். நெருக்கடியான சமயங்களில் அவர்கள் உங்களின் வலிமையான கூட்டாளிகளாக இருப்பார்கள் என்பதையும் மறக்க வேண்டாம் உறவுகளே. ஆகவே நீங்கள் இந்த 2 உறவுகளையும் கவனமாக தேர்வு செய்யுங்கள். அதாவது சிகரெட்டை நீட்டுபவரா அல்லது அதிலிருந்து உங்களை காப்பாற்ற நினைப்பவரா, யார் வேண்டும் என்று இப்போது முடிவு செய்யுங்கள். பழக்கத்தை மாற்றுவதற்கு கூடா நட்பையும் துறப்பது நன்று உறவுகளே. நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் நண்பர்களே. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவுக்கு வருகின்றன. உங்களது தினசரி உடற்பயிற்சிகளை முடித்துவிட்டு தங்களது வழக்கமான பணிகளுக்கு நீங்கள் திரும்பலாம். நன்றி, நன்றி, நன்றி.